அடுத்ததாக அமைச்சரவையில் யார் யாருக்கெல்லாம் இடம் வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இது முழு மெஜாரிட்டியுடன் கூடிய தனிப்பெரும்பான்மை இல்லாத பாஜக என்டிஏவோடு கூட்டணி என்டிஏவுடைய சப்போர்ட்டோடு இந்த ஆட்சியை அமைக்கிறது. அதனால் கூட்டணி கட்சிகளுக்கான அமைச்சரவை அப்படின்ற விஷயம், மாநில பிரதிநிதித்துவம், எந்தெந்த மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கணும், அங்கே பாஜக ஜெயிச்சிருக்கணும் அப்படின்ற பல கேள்விகளின் அடிப்படையில் அமைச்சரவையில் யார் யாருக்கு வாய்ப்பு அப்படின்ற கேள்விகளுக்கான பதில்கள் வந்து கொண்டிருக்கிறது. செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். ரமேஷ், இதில் கூட்டணி கட்சிகளுடைய டிமாண்ட் படி எத்தனை இடங்கள் முதல்ல அவங்களுக்கு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? அதை தாண்டி வேறு யார் யாருக்கு மாநில பிரதிநிதித்துவ அடிப்படையில் வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது? பிரதமர் மோடி ஜூன் 9ஆம் தேதி அவர் 3வது முறையாக பிரதமராக போவது உறுதியாக இருக்கின்றது. இந்த நிலையில் அவரது தலைமையில், அதாவது மோடி 3.0வின் கீழ் அமைச்சர்களாக இடம் போவது யார் என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் பலரும் தங்களுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு கிடைக்கும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அதற்காக பல்வேறு வழிகளிலும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளும் தங்களுக்கு இந்த துறைகள் வேண்டும், இந்த அமைச்சரவை இலாக்காக்கள் வேண்டும், இத்தனை அமைச்சர்கள் வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு புறம் பிரதமர் மோடியும் திறமையானவர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என அவர்களை தேர்வு செய்யக்கூடிய பணியிலே அவர் ஈடுபட்டிருக்கின்றார். பிரதமர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலும் சரி, அதற்கு முன்பும் சரி, திரும்ப திரும்ப சொன்ன ஒரு விஷயம் என்பது 4 பேர் முக்கியமான ஜாதிகள், 4 முக்கிய ஜாதிகள் என்று குறிப்பிட்டார். ஏழைகள், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் என்று அவர் திரும்ப திரும்ப குறிப்பிட்டார். எனவே அந்த அடிப்படையில் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு இந்த முறை அமைச்சரவையிலே அதிக அளவு வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று தெரிகிறது. ஏனென்றால் தேர்தலுக்கு முன்புதான் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவையும் அவர் நிறைவேற்றினார். அதை தன்னுடைய மிகப்பெரிய சாதனையாகவும் கூட பாஜகவும் பிரதமரும் கூறிக்கொள்கின்றனர். எனவே இந்த முறை இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் வழங்க பிரதமர் மோடி தீர்மானித்திருப்பதாக கூறப்படுகின்றது. பழைய முகங்களுக்கும் புதிய முகங்களும் சேர்ந்த கலவையாக பிரதமர் 3.0 அமைச்சரவை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்த அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, ஜெய்சங்கர், அதே போல் சுகாதார அமைச்சராக இருக்கக்கூடிய மன்சுக் மாண்டவியா உள்ளிட்ட பலருக்கும் மீண்டும் அமைச்சரவையிலே வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகின்றது. இவை தவிர தற்போது பல்வேறு புதிய முகங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக கேரளாவிலே நடிகர் சுரேஷ் கோபி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். கேரளாவில் முதன்முறையாக பாஜக தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. அதற்கு வித்திட்டவர் சுரேஷ் கோபி. எனவே நிச்சயமாக அவருக்கு அமைச்சரவையிலே இடம் வழங்கப்படும் என்று தெரிகிறது. இந்த பக்கம் தெலங்கானாவை எடுத்துக்கொண்டால் முன்னாள் தற்போதைய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டிக்கு மீண்டும் அமைச்சரவையிலே வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகிறது. அவர் செகந்திராபாத் தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். இவை தவிர தெலங்கானா மாநில முன்னாள் தலைவர் பண்டி சஞ்சய் குமாருக்கும் அமைச்சரவையிலே வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகிறது. ஏனென்றால் இன்றைக்கு தெலுங்கானாவில் பாஜக இந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு பண்டி சஞ்சய் குமாருடைய ஒரு தலைமையும் மிக முக்கிய காரணம் என்று கருதப்படுகின்றது. அவர் தலைவராக இருந்தபோதுதான் பாஜகவிற்கு அதிக அளவிலான மக்கள் கூட்டம் வந்தது. ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பாஜக அங்கு பதிவு செய்தது. எனவே கிஷன் ரெட்டி மற்றும் பண்டி சஞ்சய் குமார் இருவருக்கும் அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகிறது. இவர்கள் தவிர தற்போது பாஜக தலைவராக இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டாவிற்கு மீண்டும் மத்திய அமைச்சரவையிலே வாய்ப்பு வழங்கப்படும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் அவருக்கு இந்த பாஜக தலைவர் பதவி இந்த மாதத்தோடு நிறைவடைகிறது. அவருக்கு பதிலாக வேறு ஒருவரை தலைவராக கொண்டு வர பாஜக முயற்சித்து வருகிறது. எனவே அவர் தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்படாத பட்சத்தில் அவருக்கு மீண்டும் அமைச்சரவையிலே வாய்ப்பு வழங்கப்படும். ஜே.பி. நட்டா ஏற்கனவே முதலாவது பிரதமர் மோடியினுடைய முதலாவது கேபினட்டில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்தான் உச்சநீதிமன்றம் நீட் தேர்வை கட்டாயமாக்கிய போது அந்த நீட் தேர்வு தொடர்பான மசோதாவை சுகாதார அமைச்சராக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து அதனை நிறைவேற்றினார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இவை தவிர மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹானுக்கு ஒன்று மத்திய அமைச்சரவையிலே மிக முக்கிய இலாக்கா வழங்கப்படும். அப்படி இல்லை என்றால் அவர் பாஜகவினுடைய தேசிய தலைவராக்கப்படுவார். ஹரியானா மாநில முன்னாள் முதல்வர் மனோகர்லால் கட்டாருக்கும் மத்திய அமைச்சரவையிலே மிக முக்கியமான இடம் வழங்கப்படலாம் என்று தெரிகின்றது. இவை தவிர டெல்லியை பொறுத்தவரை போஜ்புரி நடிகர் மனோஜ் திவாரிக்கு அமைச்சரவையிலே வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகிறது. ஏனென்றால் அவர் கடந்த முறையும் வெற்றி பெற்றார். ஆனால் அவர்
அவருக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்த முறை டெல்லியில் பாஜக மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கொடுத்த ஒரே நபர் மனோஜ் திவாரி மட்டும்தான். அவர் வடகிழக்கு டெல்லி தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே அவருக்கு அமைச்சரவையிலே வாய்ப்பு கிடைக்கும். இவை தவிர புதுடெல்லி மக்களவை தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜினுடைய மகள் பன்சூரி ஸ்வராஜுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகின்றது. அவருக்கு மத்திய கேபினட் அமைச்சர் பதவி இல்லாவிட்டாலும் கூட MOS இணையமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று தெரிகின்றது. இப்படி பல்வேறு புதுமுகங்களும் பழைய முகங்களும் கலந்த கலவையாக பிரதமர் மோடியினுடைய 3வது அமைச்சரவை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நீங்கள் கூட்டணி கட்சியை பற்றி கேட்டீங்க. கூட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா 4:1, அதாவது 4 எம்பிக்களுக்கு ஒரு அமைச்சர் அப்படின்ற விதத்தில் அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து கொடுக்குறாங்க. இப்போது ஐக்கிய ஜனதா தளத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு 12 எம்பிக்கள் இருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் தங்களுக்கு 3 கேபினட் அமைச்சர் பதவி வேண்டும் என்று கோருகிறார்கள். அதே போல் சந்திரபாபு நாயுடுவினுடைய கட்சிக்கு 16 எம்பிக்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு 4 கேபினட் அமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் தற்போது ஒரு ஃபார்முலா இறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. சந்திரபாபு நாயுடுவினுடைய கட்சிக்கு 2 கேபினட் அமைச்சர் 4 இணையமைச்சர் பதவிகளும், அதே போல் நிதிஷ்குமாருடைய கட்சிக்கு 2 கேபினட் அமைச்சர் 2 இணையமைச்சர் பதவிகளும் கொடுக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக சந்திரபாபு நாயுடுவினுடைய கட்சிக்கு விமான போக்குவரத்து துறை உள்ளிட்ட துறைகள் வழங்கப்படலாம். அதே போல ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் உள்ளிட்ட துறைகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சிக்கு ஸ்டீல் துறை அமைச்சர் பதவி வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த ஏக்நாத் ஷிண்டேவினுடைய சிவசேனாவை பொறுத்தவரை அதில் யாருக்கு அமைச்சர் பதவி என்கிற 2 விதமான கேள்விகள் இருக்கிறது. ஏனென்றால் ஏக்நாத் ஷிண்டேனுடைய மகன் இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இருப்பினும் என்னுடைய மகன் அமைச்சருக்கான போட்டியில் இல்லை, நாங்கள் கேட்கவில்லை என்று ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் ஸ்ரீகாந்த் ஷிண்டேவுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அவர் ஒரு இளைஞர். ஏக்நாத் ஷிண்டேவுடைய மகன் மிக முக்கிய முகமாக இருக்கிறார். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று தெரிகின்றது. டிடிபி கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் ராம்மோகன் நாயுடுவுக்கு அமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என்பதிலே சந்திரபாபு நாயுடு விருப்பம் கொண்டிருக்கிறார். என்றால் ராம்மோகன் நாயுடு நாடாளுமன்றத்தில் எல்லா விவாதங்களிலும் முன்னின்று மிக ஆர்வமாக பேசக்கூடிய ஒரு நபர், இளைஞர், மிக விசுவாசமான ஒரு நபர். சந்திரபாபு நாயுடைய தோல்வியை சந்தித்த போது பல முக்கிய பிரமுகர்கள் எம்பிக்கள் எல்லாம் கூட அணி மாறிய போது அணி மாறாமல் சந்திரபாபு நாயுடுவின் பக்கமே இருந்த ஒரு முக்கிய தலைவர் தான் ராம்மோகன் நாயுடு. எனவே அவருக்கு அமைச்சரவையிலே முக்கியமாக வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவை தவிர கண்டிப்பாக பீகார் மாநிலத்தை சேர்ந்த சிராக் பாஸ்வானுக்கு அமைச்சரவையில் கட்டாயம் இடம் உண்டு என்றுதான் சொல்லப்படுகிறது. ஒருவேளை சிராக் பாஸ்வானை தனக்கு அமைச்சரவை பதவி வேண்டாம் என்று கூறினாலும் பிரதமர் மோடி அவருக்கு அமைச்சர் பதவி வழங்குவதிலே மிக உறுதியாக இருக்கிறார் என்ற தகவலும் கிடைத்திருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.